Hello everyone, this is Tao to Learn. Welcome back to my YouTube channel. டேட் மூமெண்ட்டில் வந்துட்டு இன்றைக்கி பார்க்க போகிறது ப்ரீ இண்டிபெண்டன்ஸ் era. The cooperative movement in India during the pre-independence era can be divided into 4 phases wise. The first one is Indian phase 1904 to 1911, modification phase 1912 to 1918, expansion phase 1919 to 1929, restructuring phase 1930 to 1946. After the 1946, the post-independence era will be started. இனிஷியல் பேஸ் 1904 to 1911 அந்த டியூரிங் த பீரியடில் வந்து இனிஷியல் பேஸ் இருந்துச்சு. ஸோ ஓல்டு டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா நான் இன்ஸ்டியூஷனல் ஃபினான்ஷியல் ஏஜென்சி இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களோட ஆதிக்கம் தான் அதிகமாக இருந்துச்சு. எக்ஸாம்பிள்ஸ் ப்ரைவேட் மணி லெண்டர்ஸ் லைக் நெய்பர் இல்லைனா ப்ரொஃபஷனல் மணி லெண்டர்ஸ், இவங்கள்ட்ட வந்துட்டு அதிகப்படியான இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கு வந்து ஃபார்மர்ஸ் வந்து கடன் வாங்கியிருந்தாங்க. கடன் வாங்குறதுலேருந்து வெளில வரத்துக்கு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அதே சமயம் அந்த கடனை அடைக்கிறதுக்காக அவங்களோட பிலாங்கிங்ஸ், அதாவது அதுக்கு அவங்களுக்கு இருக்கிற எல்லா சொத்து ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையுமே விற்றதுக்கு அப்புறம் தான் அந்த டெபிட்ஸை வந்து கிளியர் பண்ண முடிஞ்சுது. அந்த சுச்சுவேஷன்ஸில் வந்துட்டு நிறைய ஃபார்மர்ஸ் வந்துட்டு அஃபெக்ட் ஆகியிருந்தாங்க. அதுவும் சர்டன் ஏரியாஸில் வந்து நிறைய பேர் சாகவும் செஞ்சுருந்தாங்க. ஸோ இது வந்துட்டு எப்போது வந்து 1904 to 1911 வந்துட்டு ஒரு இடம் அட்ராக்ட் ஆனதுங்க அப்படின்னா, மகாராஷ்டிரில் வந்துட்டு பூனா அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்துட்டு ஃபார்மர்ஸ் நிறைய பேர் செத்துட்டாங்க. ஸோ அதுக்காக தான் கோஆப்ரேட்டிவ் வந்து இனிஷியேட் பண்ணாங்க. இனிஷியேட் பண்ண ஃபஸ்ட்டு ஸ்டேஜ்லேயே 3 ஆக்டை வந்துட்டு பாஸ் பண்ணுறாங்க கவர்மெண்ட்டுக்கு. ஃபஸ்ட் ஆக்ட்னு பார்த்திங்கன்னா டிகான் அக்ரிகல்ச்சுரல் ரிலீஃப் ஆக்ட் 1879, லேண்ட் இம்ப்ரூவ்மெண்ட் லோன் ஆக்ட் 1883 அண்ட் அக்ரிகல்ச்சரிஸ்ட் லோன் ஆக்ட் 1884ன்னு 3 ஆக்டை வந்து பாஸ் பண்ணுறாங்க. ஸோ இதோட கண்டினியூஷனில் 1892 வந்து மெட்ராஸ் கவர்மெண்ட்டுக்கு வந்துட்டு ஃபெட்ரிக் நிக்கோலஸுங்கிற ஒருத்தவங்களை வந்து அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. எதுக்காகனா வில்லேஜில் வந்துட்டு பேங்க்ஸ் எப்படி ஆர்கனைஸ் ஆகிருக்கு, அங்கே கோஆப்ரேட்டிவ் லைன்ஸ் வந்து எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறதுக்காக அவங்கள அப்பாயிண்ட் பண்ணியிருந்தாங்க. ஆஃப்டர் நிக்கோலஸ் வந்ததுக்கப்புறம் அவங்க ஒரு ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுறாங்க. அப்போ தான் வந்துட்டு ரைஸ் டியர் ஸ்லோகன் ஃபைண்ட் ரைஃபிசன்ஸ்னு ஒரு ஸ்லோகனை வந்து ரைஸ் பண்ணுறாங்க. 1901க்கு அப்புறம் வந்துட்டு சர் எட்வர்ட் லான்னு சொல்லிட்டு ஒருத்தவங்களை ரெக்கமெண்ட் பண்ண கமிட்டியில் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த நிக்கோலஸ் சொன்ன அந்த ரென்ஃபிட்ஸ் மாடலை வந்துட்டு இனிஷியேட் பண்ணுறதுக்கு வந்துட்டு அப்ரூவ் கொடுத்தாங்க. அதே சமயம் இதுக்கப்புறம் ரெக்கமெண்டேஷன் பண்ணதுக்கப்புறம் அதோட ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா த என்ஆக்ட்மெண்ட் ஆஃப் த கோஆப்ரேட்டிவ் கிரெடிட் சொசைட்டி ஆக்ட், அதாவது அதுக்கப்புறம் வந்து நிறைய சொசைட்டி ஆக்டை வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க கோஆப்ரேட்டிவில். ஸோ அதில் ஒரு இம்பார்ட்டன்ட் சைலண்ட் ஃபீச்சர் தான் 1904 வந்துட்டு கோஆப்ரேட்டிவ் கிரெடிட் சொசைட்டி ஆக்டாக கொண்டு வந்திருந்தாங்க. என்ன பிரின்சிபல்னால் 1 man 1 vote இன் ஸ்பெசிஃபிக் இன் த ஆக்ட், அதாவது ஒரு மெம்பர்ஷிப்க்கு வந்துட்டு ஒரு ஓட்டு தான் போடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதே சமயம் இந்த கிரெடிட்டை வந்து கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி வந்து கிளாஸிஃபிகேஷன் பண்ணியிருந்தாங்க 2 விதமாக. ஒன்று ரூரல், இன்னொன்று வந்து அர்பன். ரூரல் சொசைட்டியை பொறுத்த வரைக்கும் 4/5 ஆஃப் த பீப்புள் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஃபார்மிங் கம்யூனிட்டியாக இருந்தாங்க. அர்பன் சொசைட்டியில் பார்த்திங்கன்னா 4/5 வந்துட்டு டோட்டல் மெம்பர் பார்த்திங்கன்னா நான் அக்ரிகல்ச்சரிஸ்டாக இருந்தாங்க. The organizations and control of these societies was to be done by the registrar of the cooperative. ஸோ ரெண்டுத்தையுமே வந்து கண்ட்ரோல் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டாராக தான் இருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த லோன் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணது எப்போன்னு பார்த்தீங்கன்னா பர்சனல் அண்ட் கொலேட்ரல் செக்யூரிட்டியை பேஸ் பண்ணி லோனை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. இதில் செகண்ட் பேஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 1912 to 1918 இருந்துச்சு, மாடிஃபிகேஷன் ஃபேஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கோஆப்ரேட்டிவ் ஆக்ட் வந்துட்டு 1912 வந்துட்டு எனாக்ட் பண்ணி ரெக்டிஃபை பண்ணி அங்கே இருக்க ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் க்ரியேட் பண்ணியிருப்பாங்கள்ல, ஸோ அது எல்லாத்தையும் ரெக்டிஃபை பண்ணதுக்கப்புறம் 1904 தான் வந்துட்டு இந்த ஆக்டை வந்துட்டு அக்கௌண்டிங் பண்ணாங்க. ஸோ இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் 1912 கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி ஆக்ட், அதில் ஃபஸ்ட் ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இட் ப்ரொவைட் த லீகல் ப்ரொடெக்ஷன் டு ஆல் டைப் ஆஃப் த கோஆப்ரேட்டிவ். ஸோ லீகல் ப்ரொடெக்ஷன் நீங்கள் என்ன லோன் எடுத்திருந்தாலும் அதுக்கு வந்து ஒரு ப்ரொடெக்ஷனை பேஸ் பண்ணி ஃபார்மர்ஸ்க்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தது. ரெண்டாவது வந்து லயபிலிட்டி இஸ் த லிமிட்டட் இன் த கேஸ் ஆஃப் பிரைமரி சொசைட்டி அண்ட் அன்லிமிட்டட் ஆஃப் த சென்ட்ரல் சொசைட்டி. ஸோ லயபிலிட்டி வந்துட்டு அதிகமாக கடன் கொடுக்க வேணாம், கம்மியாக கொடுத்தா போதும் பிரைமரி சொசைட்டியில். பட் சென்ட்ரல் சொசைட்டியில் வந்து பார்த்திங்கன்னா அன்லிமிட்டட், அதாவது அதிகப்படியான கடனை கொடுக்கலாம். ஸோ லிமிட்டட் அன்லிமிட்டட்னு சொல்லி ரெண்டுத்தை பேஸ் பண்ணியிருக்காங்க. மூணாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா 1912 வந்துட்டு ப்ரொவிஷன் ஆஃப் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அது ஆல் டைப் ஆஃப் லோனுக்கும் வந்து அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் கொடுத்துருந்தாங்க. அதே சமயம் வந்துட்டு ரூரல் கோஆப்ரேட்டிவ் வந்துட்டு போத் கிரெடிட் அண்ட் நான் கிரெடிட் ஃப்ரண்டர்ஸும் வந்து கொடுக்கப்பட்டுச்சு. பட் த க்ரோத் அன்ஈவன் ஸ்பேஷியலி லோக்கலைஸ்ட் சம் ஏரியா ஒன்லி. ஸோ இது எல்லா ஏரியாவுக்கும் கொண்டு வர கிடையாது, பர்டிகுலர் சர்வீஸ் ஏரியாவுக்கு மட்டும்தான் வந்துட்டு இந்த சலுகைகள் கொடுக்கப்பட்டுச்சு.
ஸோ அதை ஃபாலோ பண்ணி கவர்மெண்ட் 1914 வந்துட்டு ஒரு கமிட்டியை வந்துட்டு ஏற்படுத்துகிறாங்க. அந்த கமிட்டிக்கு வந்து சேர்மேனாக வந்துட்டு எட்வர்ட் மேக் லேகன்கிறவங்கள வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க, அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. அப்பாயிண்ட் பண்ணதுக்கு அப்புறம் வந்துட்டு எதுக்காக அவர் அப்பாயிண்ட் பண்ணுறாங்கன்னா, டு த பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் த சொசைட்டி, அந்த சொசைட்டி வந்து எந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டுருக்குன்னு பார்த்துருக்காங்க. ஸோ இவரோட கமிட்டி வந்து பார்த்திங்கன்னா 1912 வந்துட்டு பிளானிங் ப்ராசஸ் இன் இந்தியா அப்படிங்கிற கோஆப்ரேட்டிவில் வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணலாம் அப்படி சொல்கிறாங்க. அதை வந்து 1915 வந்துட்டு எட்வர்ட் மேக் லேகன் வந்து ப்ரெசென்ட் பண்ணுறாங்க. Importance of Mac Lagan Committee. The first one is illiteracy among the member. Second one is misappropriator of the fund. Third one is rampant nepotism. Fourth one is undue delay in sanction of the loan. Last one is irregularity in repayment of the loan. rampant nepotismனா வந்துட்டு இந்த வயலன்ஸ்லாம் க்ரியேட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா. ஸோ ரிலேட்டிவ்ஸை கொண்டு வந்துட்டு ஸோ நான் பெரிய ஆள் அப்படின்ற மாதிரி எதெல்லாம் க்ரியேட் பண்ணுறாங்களோ அது எல்லாமே வந்து rampant nepotism கீழே வரும். ஸோ இது எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு எப்படின்னு சொல்லி பார்க்குறது, இல்லிட்ரஸிங்கிறது ஃபார்மர்ஸ்க்கு வந்துட்டு ஒரு ப்ராப்பர் நாலேஜை வந்து கொடுக்கறது. அந்த லோன் வாங்குறாங்க கொடுக்குறாங்கன்னா அதுக்கு ஒரு ப்ராப்பர் நாலேஜை கொடுக்கறது. அதாவது ஃபண்டில் வந்துட்டு சீட் பண்ணிடக்கூடாதுங்கிறது தான் மிஸ்அப்ரோப்ரியேட் ஆஃப் த ஃபண்ட். மூணாவது வந்து அன்டியூ டிலே அண்ட் irregular in the repayment of the loan. ஸோ ரெண்டுமே வந்து தாமதமாக வந்துட்டு நம்ம கொடுக்குற லோனு தான் மென்ஷன் பண்ணுறாங்க. Suggestions offered by the Mac Lagan Committee for the effective function of the cooperative. The first one is aware the farmer. Second one is be restricted dealing with the member based on honest of borrower, careful security, not the speculative purpose but market lottery purpose, and the ultimate authority should be with all the member but not the office bearer. Thrift should be encouraged among the member. Build reserve fund and one man one vote should be strictly followed. After that the possible capital should be raised from the saving and the punctuality is the repayment should be restricted inside of the upon the member bearer. கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி பொறுத்த வரைக்கும் அவேர்னஸ் கொடுக்கணும். அதுக்கப்புறம் வந்துட்டு மெம்பருக்கு வந்துட்டு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் நிறையா இருக்கும். அதை கண்டிப்பாக வந்துட்டு அவங்க பர்டிகுலர் மெம்பர் கூட மட்டும்தான் வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணணும். ஃபார்மர்ஸோட ஹானஸ்டி எப்படி இருக்குன்னு செக் பண்ணணும். அதுக்கப்புறம் அவங்களுக்கு கொடுக்குற செக்யூரிட்டி வந்துட்டு அட்வான்ஸ் லோனுக்கு எவ்வளோ செக்யூரிட்டி கொடுக்குறாங்க அப்படிங்கிறதையும் செக் பண்ணிட்டு லோன் கொடுக்க சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இது வந்து ஸ்பெகுலேட்டிவ் பர்பஸாக கொடுக்க வேணாம், ஸ்டாக் மார்க்கெட்டோ இல்லை லாட்ரிஸ் அந்த மாதிரி இருக்குன்னா அதுக்காக வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் லோனுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே சமயம் வந்துட்டு அத்தாரிட்டிஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு அதுக்கு வந்துட்டு ஹெட் இருப்பாங்க, ரிஜிஸ்ட்ரார் இருப்பாங்க. ஆஃபீஸ் பியருக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. இதுக்கு சரியான அத்தாரிட்டிஸ் அவங்க மட்டும்தான் வந்துட்டு யூஸ் பண்ண முடியும். இல்லாமல் இந்த ஒன் மேன் ஒன் ஓட் பிரின்சிபலை வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணிட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் சேவிங்ஸை வந்து ஃபார்மர்ஸ்க்கு வந்துட்டு ரைசிங் பண்ணும்போது இல்லை பாரோவர்ஸ் இருந்தாலும் சரி அவங்களுக்கு சேவிங்ஸை ரைஸ் பண்ணும்போது அது ஹேபிச்சுவேட் ஆகும்போது கேபிட்டலுக்கு வந்துட்டு அது உங்களுக்கு ஈஸியாக இருக்குது. அந்த பங்க்சுவாலிட்டி வந்துட்டு பார்த்திங்கன்னா ரீபேமெண்ட் கெப்பாசிட்டியில் வந்துட்டு ஸ்ட்ராங்காக வந்துட்டு இந்த டைமில் தான் பே பண்ணணும் அப்படின்றத வந்துட்டு சொல்லியிருக்காங்க. The third phase is expansion phase 1919 to 1929. This phase is considered as a golden era because the cooperative movement is developed in as soon as possible in peak stage. This is called expansion phase. So the cooperative phase when became a preferential subject under the Mortgage Chelmsford Act as the 1919. ஸோ அப்படி ஒரு ஆக்டை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க எக்ஸ்பென்ஷன் பேஸில். ஸோ அந்த ஆக்ட் மூலயமா வந்துட்டு 1920 to 29 வந்துட்டு க்ரோத் அந்த கோஆப்ரேட்டிவ் மூமெண்ட் வந்துட்டு அதிகமாக கான்ட்ரிபியூட் பண்ண முடிஞ்சுது. லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா டியூரிங் த சேம் பீரியட் வந்துட்டு 3 விஷயத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. லேண்ட் மார்ட்கேஜ் பேங்க் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. எங்கெங்கன்னு பார்த்திங்கன்னா பஞ்சாப், மெட்ராஸ், பாம்பே. பஞ்சாபில் இன்ட்ரடியூஸ் பண்ணது 1924, மெட்ராஸில் இன்ட்ரடியூஸ் பண்ணது 1925, பாம்பேவில் இன்ட்ரடியூஸ் பண்ணது 1926. ஸோ எக்ஸ்பென்ஷனுக்கு அப்புறம் வந்து 1930 to 1946 வந்துட்டு கோஆப்ரேட்டிவ் வந்து ரீஸ்ட்ரக்சரிங் ஃபேஸ் கொண்டு வந்திருந்தாங்க. ரீஸ்ட்ரக்சரிங் ஃபேஸில் வந்து 1931 இந்தியன் சென்ட்ரல் பேங்க் என்கொயரி கமிட்டி ஆல்சோ எம்பசைஸ் த ஷார்ட் கம்மிங் வித் த ரெஃபரிங் த அன்டியூ டிலே இன் அட்வான்ஸ் லோன் அண்ட் இன்அடிக்யூவேட் ஆஃப் த கிரெடிட். ஸோ நிறைய லோன் அப்ளிகேஷன் வந்தது, ஆனால் வந்து ப்ராப்பர் சோர்ஸ் இல்லாதனால வந்துட்டு கிரெடிட் கொடுக்க முடியல அப்படின்ற ரீசனுக்காக 1932 வந்துட்டு மெட்ராஸ் சொசைட்டி கோஆப்ரேட்டிவ் ஆக்ட் வந்துட்டு என்ன எய்மாக வச்சுருந்தாங்கன்னா த க்ரோத் ஆஃப் த கோஆப்ரேட்டிவ் மூமெண்ட். ஸோ இந்த பீரியடில் வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட் டேர்ம் லோனை தவிர்த்து லாங் டேர்ம் லோனையும் வந்துட்டு டெவலப் பண்ணியிருந்தாங்க. அது வந்து 1934 மெட்ராஸ் கோஆப்ரேட்டிவ் லேண்ட் மார்ட்கேஜ் பேங்க் ஆக்ட்னு சொல்லிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதே சமயம் எக்ஸசிவ் அண்ட் அப்நார்மல் ஃபால் இன் எ ப்ரைஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சர் கமாடிட்டி அண்ட் த எக்கானமிக் டிப்ரெஷன்ஸ் ஆஃப் இயர்லியர்
threats leads to the collapse of the cooperative movement. ஸோ ஃபார்மர்ஸ்க்கு வந்துட்டு இந்த மாதிரி ப்ரைஸ் கொலாப்சேஷன் நடக்கும்போது அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காகவும் வந்துட்டு நிறையா டெவலப்மெண்ட்ஸ் வந்து பண்ணியிருந்தாங்க. இந்த ரீஸ்ட்ரக்சரிங் பீரியடில் வந்துட்டு ஒரு 4 ஸ்டேட்டில் வந்துட்டு 4 விதமான கமிட்டி இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டது. Various inquiry committee were also constituted for the restructuring and reorganization of the cooperative society. They were Vijaya Raghavacharya Committee in Madras, Rehabilitation Inquiry Committee of Travancore, Kerala and Mysore, Kale Committee of the Gwalior and Waste Committee of Punjab. ஸோ இந்த கமிட்டி மூலிமா வந்து அந்த ரீஸ்ட்ரக்சரிங் பீரியடில் வந்துட்டு எல்லா அந்த 4 ஸ்டேட்லேயும் வந்துட்டு கோஆப்ரேட்டிவ் டெவலப் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ இதை வந்து என்கொயரி கமிட்டியாக தான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க. இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் 1947 இருந்துட்டு நம்மளோட பிளானிங் கமிஷன் 1950 இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க. Thank you for watching and keep on the love to learn. Art is long and life is short. So keep going and keep enjoying the love to learn videos.